நிலாவும் சோழனும் பிரியாம ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாவம் சோழன் தன்னால புலம்பி தள்ளிட்டு இருக்காரு நிலா கிட்ட. பாண்டி ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். சேரண்ணன் ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பயங்கரமா இருக்குது. எனக்கு வயிறெல்லாம் எரியுது அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. நம்ம நிலா சொல்றாங்க, "நீங்க ஏன் இவ்வளோ தூரம் புலம்பிட்டு இருக்கிறீங்க? பேசாம நீங்களும் லவ் பண்ண வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க. நான் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசினா, உடனே நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்குவீங்க. எதுக்கு? அவ்வளதான் என் தலையெழுத்து அப்படின்னு போக வேண்டியதான். அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, பாவம் தான் சோழன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் கார்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத ராகவ் பார்க்குறாரு. என்ன டீ டயத்துல கூட இவன் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமா கடுப்பாறாரு நம்ம ராகவ். அதுக்கப்புறம் டீ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, சரி நானு உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இறங்கி போறாங்க. சோழன் இருந்துகிட்டு, "சரிங்க போயிட்டு வாங்க. நான் ஈவினிங் பிக்கப் பண்றதுக்கு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "ஏன் இங்கேயே இருக்க போறீங்களா அப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் போயிட்டு சவாரி இல்லைன்னா, நான் உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேனே" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "சரி, சரி ரொம்ப ஃபீல் பண்ணாம போய் வேலைய பாருங்க சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னத்த ஃபீல் பண்ணாம இருக்க போறேன், தெரியல பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரியா சொல்லிட்டு போறாரு. அப்ப நிலா சோழன பார்த்து சிரிச்சுக்கிட்டேன்னு, "போயி வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே ராகவ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிலா ஆஃபீஸ்க்குள்ள வந்ததுமே ராகவ் கேட்குறாங்க, "என்னாச்சு? இப்போ சோழன் வந்திருக்கிறாரு. அது உங்களோட கசின் தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு போயிர்றாங்க. அப்போ ராகவுக்கு பயங்கரமா கோவம் வருது சோழன் மேல. என்ன இவன் அடிக்கடி நிலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். சரி நிலா அவங்க வீட்ல தான் இருக்காங்க சரிதான். இருந்தாலும் இவன் ஓவரா பாசம் கட்டிட்டு இருக்கானே! எனக்கு ரொம்ப கோவமா வருது இவன் மேல. இவன சும்மா விடக்கூடாதே! அப்படின்ற மாதிரி ராகவ் வில்லத்தனமா யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. சரி இதோட விட்டாரா, இப்ப நிலா கிட்ட போயிட்டு இதே வார்த்தைய தான் நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். போயிட்டு கேட்குறாரு, "எதுக்கு நீங்க மொதல்ல அந்த வீட்ல தங்கியிருக்கீங்க நிலா? பேசாம ஏதாவது ஒரு பிஜி ஹாஸ்டல் பார்த்து தங்கலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே திவ்யா சும்மா இருக்காம, "பாத்தியா நிலா உன் மேல ரொம்ப பொசசிவ் ஆகுறாரு. பாஸ் நீ சோழன் பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்கேருந்து பார்த்து பயங்கர பொசசிவ் ஆனாரு. அதான் சொல்றேன் அவருக்கு உன் மேல லவ் இருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ சும்மா இரு அதெல்லாம் கிடையாது. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கன்ஃப்யூஸ் ஆறாங்க. ஒருவேள திவ்யா சொன்னது சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ராகவ் இந்த மாரி சொன்ன உடனே, நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அது என்னோட பர்சனல். நான் எங்க தங்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லக்கூடாது ராகவ்" அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டுர்றாங்க. இப்போ ராகவுக்கு இன்னுமே கோவம் வருது. நிலா மேல இல்ல, சோழன் மேல. இப்ப என்ன அவரு பிளான் பண்றாரு அப்டின்னா, ஒண்ணு நிலாவ அந்த வீட்ல இருந்து எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு வரணும் அப்டி சொல்லிட்டு நெனைக்கிறாரு. அப்பதான் திவ்யா கிட்ட கேட்காரு. நிலாவ பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தனியா கூப்ட்டு பேசுறாரு. "என்ன பாஸ் நீங்க நிலாவ பத்தி எதுக்கு கேட்குறீங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. "இல்ல அவங்க அத்தன ஆம்பளைங்க தங்கியிருக்கிற இடத்துல நிலா தங்கியிருக்கிறாங்க. ஏன் பேசாம உங்க கூட உங்க பிஜி ஹாஸ்டல்ல உங்க கூட தங்கியிருக்கலாமே! உங்க உங்க ஹாஸ்டல்ல ரூம் இருக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்குது பாஸ். ஒரு நாள் என் கூட தான் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களா பேசி, பேசி, பேசி கடைசில நிலா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்ப எமோஷனலா நிலாவ பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதானா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நெனைக்கிறாங்க. முதல்ல அந்த குடும்பத்துக்கு மேல நிலாவுக்கு வெறுப்ப கொண்டு வரணும். அப்பதான் அங்கருந்து வெளில வருவாங்க. நிலாவே நான் தனியா இருந்துக்கிறேன், ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு நெனச்சா கூட, அந்த குடும்பத்தில இருக்கவங்க விடமாட்டாங்க போல இருக்குது. அப்படின்னு நெனச்சுட்டு ராகவ் நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட கேட்குறாங்க, "நிலாவோட ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் ராகவ் இதெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அவ திருவண்ணாமலைன்னு சொல்லியிருக்கிறா. ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபரோட பொண்ணுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "வேற ஏதாவது டீட்டெயில் தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல. அவங்க அப்பாவுக்கு வேலை பார்க்குறது பிடிக்கல. அவங்களோட ஃபேக்ட்ரியிலேயே நெறைய பேரு வேல பார்க்குறாங்களாம். அதனால ஆனா நிலாவுக்கு மேற்படிப்பு படிக்கணும், ஃபாரின்ல போய் படிக்கணும். அதே மாதிரி வேல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் போல. அதனால தான் வேலைக்காக வந்திருக்கா. அவங்க வீட்ல யாருமே வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, அவங்க கிட்ட கோவிச்சுட்டு இங்க தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா சொல்லுவாங்க ராகு கிட்ட. "ஓ! அதுதான் விஷயமா?
அப்ப பேசாம நம்ம நிலாவையே கல்யாணம் பண்ணிக்கிருவோம். அவங்க இங்க ஒர்க் பண்ண மாரியும் ஆச்சு, என்னோட பிசினஸ் டெவலப் பண்ண மாரியும் ஆச்சு. பேசாம அவங்க அப்பாகிட்டயே பேசிருவோம். ஸ்ட்ரெய்ட்டா அவங்க அப்பாகிட்ட பேசி திவ்யா கிட்ட வந்து சொல்றாங்க. பேசாம ஸ்ட்ரெய்ட்டா அவங்க அப்பாக்கிட்டயே பேசிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, திவ்யா கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "நிலா அவங்களோட அட்ரஸ் வீட்டோட அட்ரஸ் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அன்னைக்கு தான் நம்ம போனோம்ல பாஸ், அதுதான் நிலாவோட வீடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இல்ல திருவண்ணாமலையில அவங்க அவங்க ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ பாஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நான் வேணா நிலா கிட்ட கேட்டு சொல்லவா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் வேணாம். நீங்க அவங்க அப்பா பேரு என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க தொழிலதிபரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களோட அப்பா பேரு மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அவங்க ரெஸ்யூம்லயே குடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டு தான் திவ்யா. பேசாம நான் அதையே பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆதார் கார்ட்ல என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரெஸ்யூம்ல அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. சரி ஓகே நான் அவங்க அப்பா பேர வச்சே நான் வந்து திருவண்ணாமலையில போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அவங்களோட அப்பாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அதனால அத பத்தி நான் ஈஸியா விசாரிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு பாஸ் நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல திவ்யா அது உங்களுக்கு இப்ப புரியாது அப்படின்னு சொல்லிர்றாங்க. இப்போ ராகவ் என்ன பண்றான் அப்படின்னா, நிலாவ அந்த குடும்பத்திலருந்து பிரிக்கணும். இனிமே சோழன வந்து பார்க்க வரவிடக்கூடாது. நிலா வந்து ஒரு எமோஷனலா தான் அந்த குடும்பத்தோட இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, ராகவ் வந்து திருவண்ணாமலைக்கு போறாங்க. நிலாவோட அப்பாவோட ஆஃபீஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, ராகவோட அப்பாவும், நிலாவோட அப்பாவும் ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்க 2 பேர் ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ராகவ் இருந்துகிட்டு, நிலாவோட அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க. "அங்கிள் உங்க பொண்ணு வந்து என்கிட்ட தான் எங்க கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா! ரொம்ப நல்லது." அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. "பொண்ணே கிடையாது அவனுக்கு. நீங்க தப்பா மாறி வந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல அங்கிள். உங்க பொண்ணு வேலை பார்க்கணும்னு நெனச்சாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? என் கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க அவங்க. அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? படிச்சிருக்கிறாங்க. அவங்க படிச்ச மாதிரியே வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. இப்ப பாருங்க, எங்க அப்பாவும் தான் பெரிய பிசினஸ்மேன். ஆனாலும் நான் வந்து தனியா சுயமா உழைச்சு சம்பாரிச்சு, நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும்னு நெனச்சேன். நான் அந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். இப்ப தான் சின்னதா டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். அந்த கம்பெனில தான் உங்க மகளும் ஒர்க் பண்றாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே! அவங்களோட கனவுகள தானே நிறைவேத்தணும்னு சொல்லிட்டு சென்னை வந்திருக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மனோகருக்கு வந்து அப்ப நிலாவுக்கு கல்யாணமான விஷயம் இவருக்கு தெரியாது போல இருக்குது. அப்ப நிலாவும் இத பத்தி எதுவும் சொல்லல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு, "ஆமா, சரி இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அங்கிள் அதெல்லாம் சரிதான். ஆனா நிலா வந்து ஒருத்தவங்க வீட்ல தங்கியிருக்கிறாங்க. அங்க 5 ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அங்க போய் எதுக்கு நிலா இருக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவையில்லாம அங்க எதுக்கு இருக்கிறீங்க? ஹாஸ்டல்ல இருங்கன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன். அவங்க எல்லாருமே எமோஷனலா பேசி நிலாவ அங்க தங்க வச்சிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நிலாவுக்கும் அங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்கும்னு நானும் நெனைக்கிறேன். அங்க இருக்கிற தடிமாடுங்க தான் சேர்ந்து நிலாவ அங்க தங்க வச்சிருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவ தான் கோச்சிட்டு போயிட்டால்ல, அப்படியே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லி தேன்மொழி சொல்றாங்க. அதாவது நிலாவோட அம்மா சொல்றாங்க. "இல்ல ஆன்டி அப்படிலாம் கிடையாது. நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிர்றேன். நிலாவ கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க.